رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்த போது எத்தனை நாட்கள் குகையில் தங்கினார்கள்? இதுக்கான ஆன்சர் 3 நாட்கள். இந்த உலகில் நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் மறுமையின் தண்டனைக்கும் முக்கிய காரணமாக இருப்பது பாவங்கள்தான். நாம் செய்யும் தவறின் காரணமாக இரு உலகிலும் அல்லாஹ் தண்டிக்கிறான். தவறை செய்த மனிதனுக்கு அதிலிருந்து வெளிவர அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கின்றான். ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கின்றான். தான் செய்தது தவறு என அறிந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறான். அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான். திரும்ப தவறு செய்கிறான், தௌபா செய்கிறான், மறுபடியும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இது போல 1000 முறை இல்லை அதற்கும் மேல் தவறு செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருக்கின்றான். எதுவரை மன்னிக்கிறான் என்றால், மனிதனின் உயிர் தொண்டை குழியில் அடையும் வரை. அதற்கு பிறகு கேட்கும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அத்தனை முறை தவறு செய்தும் அதை மன்னிப்பது அல்லாஹ்வின் இரக்கத்தை காட்டுகிறது. தன் அடியார்களின் மீது மிகுந்த இரக்கமுள்ளவனாக அன்புடையவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அதனால் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் முதலில் சிந்திக்க வேண்டியது நாம் என்ன தவறு செய்தோம் என்பதை தான். அதை புரிந்து தௌபா செய்தாலே அந்த கஷ்டத்திலிருந்து எளிதில் வெளியே வந்து விடலாம். தௌபா செய்வதால் நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து ரிசுக்கில் பரக்கத் ஏற்படும். நாம் செய்த தவறுகளை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ் மாற்றிவிடுவான். நம்முடைய உள்ளமும் பரிசுத்தமாகும். கஷ்டம் வந்தால்தான் தௌபா செய்ய வேண்டும் என இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இரவு தூங்கும் முன் அல்லாஹ்விடம் தௌபா செய்து பிறகு தூங்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் போது ஒவ்வொரு விடியலும் நமக்கு சாதகமாக இருக்கும். தௌபாவிற்கு என நிறைய துவாக்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு தெரிந்த துவாக்களை எடுத்து ஓதி வரலாம். இன்னைக்கு நான் சிம்பிளாக ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஆனால் பவர்ஃபுல்லான வார்த்தை. அல்லாஹ் மிக மன்னிக்கின்றவன் என அவனது பண்பை குறிக்கும் ஒரு வார்த்தை. அல் கஃபார். இதோட மீனிங் என்னன்னா மிக மன்னிப்பவன். இந்த வார்த்தையை தினமும் ஒரு 100 முறை என கணக்கு வைத்து தூங்கும் முன் ஓதி வருவோம். அல் கஃபார் மிக மிக சிறப்பான பெயர். இந்த பெயரை கொண்டு அவனிடம் தௌபா செய்யும் போது அவன் மிக மகிழ்ச்சி அடைவான். உடனடியாக நம் மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வின் பெயருக்கு என தனி சிறப்பு எப்போதும் உண்டு. இந்த பெயருக்கு சொல்லவே வேண்டாம். யாருக்கும் தெரியாமல் இரவில் அல் கஃபார் என உச்சரிக்கும் இந்த வார்த்தையால் நம் விதி மொத்தமாக மாறும். எப்படி வாழ வேண்டும் என நாம் நினைத்திருப்போமோ அதைவிட பல மடங்கு நம் வாழ்க்கை சிறப்பாக மாறும். சின்ன வார்த்தை நமக்கு கோடிக்கணக்கான செல்வத்தை தர காரணமாக இருக்கும். இன்று முதல் ஓத ஆரம்பிங்க. உங்கள் அனைத்து பிரச்சனைகளும் நீங்க அல்லாஹ்வின் இந்த பெயர் காரணமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.